ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஸ்டட் லூப்ஸ்னா என்ன, அதை யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சிம்பிளான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது ஸ்பேஸே இல்லாமல் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ், அதாவது சிங்கிள் ஸ்பேஸுங்க, ஒரு தடவை ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் எப்படியோ அந்த மாதிரி 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் அப்படின்னு 7 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது டேப் ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணுறோங்க. அதாவது 1 டேப் கீ ப்ரெஸ் பண்ணால் ஒரு டேப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 2 டேப் ஸ்பேஸ், அப்படி 3 அப்படி போகுதுங்க 8 வரைக்கும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரிங்ஸாக கொடுத்துருக்கோங்க டபுள் கொட்டேஷனில். ஸோ அவுட்புட்டில் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரிண்ட் ஆகுங்க. இதை நம்ம இன்னும் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத, எப்படி இந்த அவுட்புட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு அவுட்புட்டில் வரும் இல்லைங்களா? இது ஒரு வழி. இதுக்கு அடுத்தது என்ன வழி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லூப் யூஸ் பண்ணுறது. இந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த லூப்பில் வந்துட்டு ஏங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஏங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 1 + 1 2 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 + 1 3 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி 1 1 ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். அதுக்கு வந்து a = 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். எது வரைக்கும் அதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேல்யூ 8 ஆகிற வரைக்கும் பண்ணுறோம். ஸோ while லூப்பில் வந்துட்டு நமக்கு 8 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது less than or equal to 8 அப்படின்னு. இப்போ லெஸ் தென் மட்டும் போடணும் அப்படின்னா 9 வரை கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு பிரிண்ட் அப்படிங்கிற லைனும் a = 1 அப்படிங்கிற லைனும் திரும்ப திரும்ப இந்த லூப்பில் ரன் ஆகுங்க. ஸோ அதை வந்து நம்ம while லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கோங்க. இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லைனில் வருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லூப்பில் பிரிண்ட் வேலை செஞ்சதுக்கப்புறம் அடுத்த லூப் வரும்போது அது அடுத்த லைன் போயிருங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்காக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே end = அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கடைசியில் end = அப்படின்னு கொடுத்தோன்னா, அந்த end = அப்புறம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட்டுக்கு அப்புறம் வேலை செய்யுங்க. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பிரிண்ட் வந்துட்டு அவுட்புட்டில் அதில் கொடுத்துருக்கிறத பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் போயிருங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா end = ஒன்றுமே கொடுக்கலைங்க. அதாவது 2 கொட்டேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம், ஸ்பேஸே இல்லாமல். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு லூப்பில் பிரிண்டில் 1 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போகாதுங்க. அதே மாதிரி எந்த கேப்பும் இல்லாமல் 1க்கு அப்புறம் அடுத்த பிரிண்ட் வேலை செய்கிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த லூப்பில் வந்துட்டு நமக்கு ஏவோட வேல்யூ 2 ஆயிரும். அப்புறம் 8 கூட செக் பண்ணும்போது 8 விட லெஸ் தெனாக இருக்கும். ஸோ 2 அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கேப் இல்லாமல் 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ நம்ம நோ ஸ்பேஸே இல்லாமல் எப்படி 1 2 3 4 5 6 7 8 பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது எல்லாத்துக்கும் இடையில சிங்கிள் ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே சிம்பிள் தாங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரிண்டில் இருக்கிற end = அப்புறம் நம்ம வந்து கொட்டேஷனுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ என்ன நடக்கும், முதல்ல 1 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட்டுக்கு அப்புறம் பிரிண்ட் ஆகி அதுக்கு அடுத்த பிரிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது. அதே மாதிரி 2க்கு அப்புறம் கேப்பு, அதே மாதிரி 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் நின்றுங்க. இதே மெத்தடில் நம்ம டேப் ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணலாங்க. டேப் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு எண்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா \t கொடுத்துருக்கோங்க. \t அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு டேப் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எஸ்கேப் சீக்வன்ஸுங்க. இது எஸ்கேப் சீக்வன்ஸோடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்னென்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்க. அது எப்படி நம்ம பிரிண்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 1 டேப் ஸ்பேஸ் 2 டேப் ஸ்பேஸ் 3 அப்படின்ட்டு 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ லூப்ஸில் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோங்க. அதே ப்ரோக்ராமை நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி போட்டு அந்த அவுட்புட் வாங்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபார் லூப் பற்றி உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா ஃபார் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியுங்க. இங்கே நம்ம ஃபார் லூப்குள்ளே ஏ அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துட்டோம். அது என்ன சீக்வன்ஸில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன் ரேஞ்ச் 8 அப்படிங்கிற சீக்வன்ஸில் ரன் ஆகுதுங்க. ஸோ ரேஞ்ச் 8 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 8 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 0 1 2 3 4 அப்படின்ட்டு 7 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுங்க. நமக்கு 8 டைம் லூப் ரன் ஆகுங்க. ஆனால் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ நமக்கு 8 வேல்யூஸ் வரும். ஆனால் அது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதுங்க. இப்போ நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேஞ்சுக்கு வந்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கோங்க. ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1, அதே மாதிரி எண்டிங் வேல்யூ வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. ரேஞ்சுங்கிற சீக்வன்ஸ் பற்றி நல்லா தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபார் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி வேறு என்னென்ன சீக்வன்ஸ் இருக்குது, லிஸ்ட்டுங்கிற சீக்வன்ஸு, அந்த மாதிரி டியூப்பிள் அப்படிங்கிற சீக்வன்ஸ் பற்றியெல்லாம் வந்து ஃபார் லூப் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் டேப் ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகுங்க. ஆனால் 8 வந்து பிரிண்ட் ஆகாதுங்க. ஏன் அப்படின்னா ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்டாப் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, அதாவது ஃபைனல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோமோ ஃபைனல் வேல்யூ -1 வரைக்கும் அந்த ரேஞ்சு வந்து நமக்கு கால்குலேட் ஆகுங்க. இங்கே நமக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகிருக்குங்க. ஸோ நமக்கு 8 வந்து பிரிண்ட் ஆகாதுங்க. அப்போ நமக்கு 8 வேணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. சிம்பிள் தாங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 8 + 1 9 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஃபைனல் வேல்யூவாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் 1 to 8 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருங்க. அடுத்ததாக நம்ம பேட்டர்ன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு போகலாங்க. 8ங்கிற வேல்யூ வந்து ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து 5 வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கோங்க. ஸோ 5 வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்பில் ரேஞ்சில் ஃபைனல் வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குங்க. இப்போ நமக்கு ஒரு சிம்பிளான பேட்டர்ன் அவுட்புட் வந்து நம்ம எடுக்கணுங்க. இப்போது இங்கே கொடுத்துருக்கிற அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 1 டைம், அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் 1 2 அப்படின்னு, அதுக்கப்புறம் தேர்ட் லைனில் 1 2 3 அப்படின்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம பேசிக்கான பைத்தான் நாலேஜ் வச்சு, அதாவது கோடிங் நாலேஜ் வச்சு இந்த ப்ரோக்ராம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம கோடிங் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோடிங்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இந்த அவுட்புட்டுக்கு நமக்கு பேசிக்காக என்ன யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வாங்கலாம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்டில் 1 மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் பிரிண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். 1 2 அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்புறம் 3rd 4th 5th அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஆனால் கேப்பே இல்லாமல் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு டேப் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாங்க நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே டேப் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு டேப் ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகுங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட்டுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே, அதாவது ஸ்ட்ரிங்காக 1, அப்புறம் 1 டேப் ஸ்பேஸ் 2, அப்புறம் 1 டேப் ஸ்பேஸ் 2 டேப் ஸ்பேஸ் 3 அப்படி 5th லைன் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ பேசிக்காக நமக்கு அவுட்புட் ஃபங்க்ஷனோடைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம இந்த அவுட்புட் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு எஸ்கேப் சீக்வன்ஸோடைய நாலேஜ் வந்துச்சு அப்படின்னா
அதுவும் ஸ்லாஷ் அண்ட் நியூ லைனுக்கு உண்டான எஸ்கேப் சீக்வன்ஸ் நாலேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கோடிங் வந்து இப்படி போடுவோம் இல்லைங்களா. இங்கே நான் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால 1 2 1 2 3 1 2 3 4 அப்படிங்கிறது ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன். பட் டேப் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ லைன் ஸ்லாஷ் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து அச்சீவ் ஆகும் இல்லைங்களா. அடுத்ததா நமக்கு டேப் ஸ்பேஸ்க்கு உண்டான எஸ்கேப் சீக்வன்ஸ் நாலேஜ் ஸ்லாஷ் டி, அதாவது /t அப்படிங்கிற நாலேஜ் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம இடையில கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட்டை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் இல்லைங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் லைனில் வர்ற 1, அப்புறம் அடுத்த லைன் போகணும், அதனால /n, நெக்ஸ்ட் லைன் போயிடும். அதுக்கு அடுத்தது 1, அப்புறம் நமக்கு டேப் ஸ்பேஸ் வேணும், ஸோ /t, அதுக்கப்புறம் 2, அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் லைன் போகணும். இங்கே எங்கெங்கெல்லாம் எனக்கு நியூ லைன் போகணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு /n அப்படிங்கிற நியூ லைன் எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் நமக்கு டேப் ஸ்பேஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு /t அப்படிங்கிற டேப் ஸ்பேஸ்க்கு உண்டான எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ போடுற வரைக்கும் ஃபார் லூப் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதாவது லூப்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு லூப்போடைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த அவுட்புட்டை வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் வைல் லூப் ஃபார் லூப் வச்சு எப்படி இதை அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பிரிண்ட் யூஸ் பண்ணி போடுற ப்ரோக்ராமிங்க்கு வந்து அந்த கோடிங்க்கு பிரிண்ட்டுக்கு பதிலாக நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ 1 மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் ரேஞ்சில் வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும், அப்போ நமக்கு 2 - 1 1, அப்போ 1 மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்ததான் நமக்கு 1 to 3 வரைக்கும், ஸோ 1 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம 5 லைனுக்கும் லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த அவுட்புட்டை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த கோடிங்கை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது பிரிண்ட் ஆகும், ஆனால் எல்லாமே வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக end = /t யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அதனால வந்து பிரிண்ட்டுக்கு அப்புறம் நார்மலாக நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறது வந்து வேலை செய்யாமல் பிரிண்ட்டுக்கு அப்புறம் டேப் ஸ்பேஸ் யூஸ் ஆகுங்க. ஸோ இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், நம்ம என்ன யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சிம்பிளுங்க, நமக்கு எங்கெங்கெல்லாம் அடுத்த லைனுக்கு போகணுமோ அங்கெல்லாம் வந்து பிரிண்டில் /n நியூ லைனுக்கு உண்டான எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்குறோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் டேப் ஸ்பேஸ் ஆயிரும், அதுக்கடுத்து பிரிண்ட் வேலை செய்யும்போது நெக்ஸ்ட் லைன் போயிடுங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். இங்கே வந்து கடைசி ஃபார் லூப்பில் வந்து நியூ லைன் பிரிண்ட் வந்து நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா கடைசி லைனுக்கு அப்புறம் நமக்கு நியூ லைன் போக வேண்டியதில் வேணும்னாலும் கொடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் லூப் ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போதும் நமக்கு வந்து பிரிண்ட் /n வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க, நம்ம இந்த /n நியூ லைன் பிரிண்ட்டை வந்துட்டு ஃபார் லூப்குள்ளே கொடுக்காம ஒரு ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் ஒரே ஒரு தடவை மட்டும் நியூ லைன் போச்சு அப்படின்னா போதுங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து எவ்வளோ தடவை ஓடணுமோ அது ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபார் லூப்க்கு வெளியே இருக்கிற பிரிண்ட் /n வந்துட்டு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து அடுத்த ஃபார் லூப் போகும், அதுவும் நமக்கு ரன் ஆனதுக்கப்புறம் ஒரு நியூ லைன், அதுக்கு அடுத்த ஃபார் லூப், அப்புறம் ஒரு நியூ லைன், அப்படி வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட்டை வந்து ஃபார் லூப்க்கு வெளியே எடுத்திருக்கோம், அதாவது ஃபார் லூப்க்கு உள்ளே அப்படின்னா கொஞ்சமாக உள்ளே இன்டென்ட் ஆகிருக்கும், ஆனால் இங்கே வந்து வெளியே தள்ளியிருக்கும் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம பிரான்ச்சிங் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்.
ஸோ நமக்கு வேண்டிய அவுட்புட் இதில் கிடைச்சிருங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கோடிங்கை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த இடத்துல நமக்கு கோடிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேமாக தாங்க வருது. ஆனால் ரேஞ்சில் ஃபைனல் வேல்யூ அது மட்டும்தாங்க மாறுது. மிச்சம் எல்லாமே வந்து கோடிங்கில் சேமாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு ஃபார் லூப்பும் ஒவ்வொரு பிரிண்ட் \n ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற வேல்யூக்கு மட்டும் நம்ம வேற ஏதாவது ஒரு வேல்யூவை போட்டோம், இல்லை ஏதோ ஒரு வேரியபிளுக்கு வர்ற வேல்யூவை போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை சிம்பிளிஃபை பண்ணிடலாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ எல்லா கோடிங்கும் சேமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, ரேஞ்சோடைய ஃபைனல் வேல்யூவை b அப்படிங்கிற ஒரு வேரியபிளால் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த வேரியபிளோடைய வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இத்தனை ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எல்லா லைனுமே வந்து சேமாக தாங்க இருக்குது. இப்போ ஃபார் லூப், அதுக்கப்புறம் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பிரிண்ட், அதே கோடிங்கை தான் வந்து இங்கே 5 தடவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிற கோடிங்கை இங்கே 1 டைம் எழுதியிருக்கேங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக தாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிண்ட்டில் \n கொடுக்கறதுக்கு பதிலாக எம்டியாக பிரிண்ட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாலும் நியூ லைன் போகுங்க. இது தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார் லூப்பை வந்துட்டு இன்னொரு லூப்குள்ளே கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா பிங்கிற வேரியபிளோடைய வேல்யூவை மாற்றிருக்கு. இப்போ ஒரு லூப் வந்து இன்னொரு லூப்குள்ளே இருக்குது இல்லைங்களா, இதை தான் வந்து நம்ம நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. நான் ஃபார் லூப்பை வந்து அவுட்டர் லூப்னு சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக எழுதியிருக்கிற ஃபார் லூப்பை நான் நெஸ்டட் லூப்னு சொல்லிக்கிறேங்க. இப்போ நமக்கு நெஸ்டட் லூப்பில் இருக்கிற b வேல்யூ தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த b வேல்யூவை வந்துட்டு நம்ம அவுட்டர் லூப்பில் வேரியபிளாக கொடுத்துருக்கோங்க. ஸோ ஃபார் b இன் ரேஞ்ச் நம்ம எதுக்கு கொடுக்குறோம், பியோட வேல்யூக்காக. நமக்கு என்னென்ன வேல்யூ வேணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த ப்ரோக்ராம்லேயே தெரிஞ்சிருக்குங்க. நமக்கு ரேஞ்ச் வேல்யூ 2ல் ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வேணும் இல்லைங்களா. அதனால் நம்ம ரேஞ்ச் வேல்யூ 2ல் ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா ஃபைனல் வேல்யூ -1 வரைக்கும் வேலை செய்யும். இப்போ ஒவ்வொரு தடவையும் லூப்குள்ளே வரும்போது முதல் லூப்பில் பியோட வேல்யூ 2வாக இருக்கும். ஸோ நெஸ்டட் லூப்பில் வந்துட்டு 1, 2 வரும். அதனால் லூப் வந்துட்டு 1 டைம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் அவுட்டர் லூப்பில் பியோட வேல்யூ 3ஆக மாறும். ஸோ நெஸ்டட் லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா 1, 3 வரும். அப்போ நமக்கு வந்துட்டு லூப் 2 தடவை வேலை செய்யும். அப்போ 1 டேப் ஸ்பேஸ் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பியோட வேல்யூ மாற மாற நமக்கு நெஸ்டட் லூப்போடைய லூப்பும் அதிகரிக்கும், அதோட வேல்யூ நமக்கு கரெக்டாக நடக்குங்க. இப்போ வந்து நம்ம நியூ லைனுக்கு உண்டான பிரிண்ட்டை வந்து எங்கே போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நெஸ்டட் லூப்க்கு உள்ள நம்ம பிரிண்ட் கொடுக்க கிடையாது, அவுட்டர் லூப்புக்குள்ள நம்ம பிரிண்ட் நியூ லைன் கொடுத்துருக்கோம். அவுட்டர் லூப்புக்கு வெளியே நியூ லைன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணுற அவுட்புட் வராதுங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல நியூ லைன் பிரிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக நம்ம வந்து இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கடுத்து வர நம்ம பேட்டர்ன்ஸ் சம் எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு அவுட்புட் பார்க்குறோங்க. இந்த அவுட்புட்டில் வந்து நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக நமக்கு வந்துட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இப்போ இதுக்கு நம்ம கோடிங் என்ன போடலாம் அப்படிங்கிறது கொஞ்சமாக யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி போட்டிருக்கோன்னு பார்க்கலாங்க. நம்ம என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் மாற்றினா போதுங்க, அதே கோடிங் தான். நம்ம பிரிண்ட்ல வந்துட்டு முன்னாடி ஏ பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஏவோட வேல்யூ. ஆனால் இங்கே நமக்கு எதோட வேல்யூமே பிரிண்ட் ஆக வேண்டியதில்லை, ஸ்டார் பிரிண்ட் ஆனால் போதும். ஆனால் ஸ்டாரை வந்து நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம், அதாவது கொட்டேஷன்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான டவுட்ஸ் வந்துச்சு. எதுக்காக வந்துட்டு நம்ம கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணல, ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்காக நம்ம தனி வீடியோஸ் போட்டிருக்கோங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆயிருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.